Hello students, this is Pavitra. Welcome back to my YouTube channel Chemistry with Pavi. So இந்த வீடியோ யாருக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அப்ளைட் கெமிஸ்ட்ரி சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் யூனிட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பார்த்துட்ருக்கோம், பிரிக்ஸ் சாப்டர் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்துருப்போம். ஓகே, ஒன் செகண்ட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா. சரி, ஓகே. மேனுஃபேக்சர் அப்படின்னா ஒரு பிரிக்ஸை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றதுல 4 ஸ்டேஜஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் க்ளே ஓகேவா. க்ளேவை ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மோல்டு எப்படி பண்ணுறாங்க, ட்ரை எப்படி பண்ணுறாங்க, அண்ட் தென் 4th லாஸ்ட் ஸ்டேஜாக இருக்கிற பர்னிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஓகே, ஸ்டேஜ் 1 ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் க்ளே ஓகேவா. க்ளே அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியும், களிமண் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் க்ளே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இப்போது அன்சாயிலிங் ஓகேவா. அன்சாயிலிங் அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் க்ளேலேயே ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அன்சாயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்சாயிலிங் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் டாப் சாயில் ஆர்கானிக் மேட்டர் ஓகேவா. இப்போது ஒரு களிமண் மேலே சர்ஃபேஸ் அந்த களிமண் மேலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி கல் ஒட்டிகிட்ருக்கும், பார்த்துருப்பீங்களா. அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. அதுதான் ஆர்கானிக் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமூவல் ஆஃப் டாப் சாயில் ஓகேவா. அந்த குட்டி குட்டி மண்ணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. அதுதான் அன்சாயிலிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் டிக்கிங் ஓகேவா. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸகேவேட்டட் ஃப்ரம் தி கிரவுண்டு ஓகேவா. கிரவுண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸகேவேட் பண்ணுவாங்க. முதல்ல களிமண்ணை கண்டுபிடிச்சி கிரவுண்ட்லேருந்து எடுப்பாங்க ஓகேவா. இது டிக்கிங் ஓகேவா. அண்ட் தென் க்ளீனிங் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஸ்டோன்ஸு, ரூட்ஸு அண்டு இம்ப்யூரிட்டிஸ் ஓகேவா. என்னென்ன அது மேலே ஒட்டிகிட்ருக்கோ அதெல்லாம் பெரிய பெரிய மெட்டீரியல்ஸ் மாதிரி இருக்கும்ல, லைக் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வெதரிங் ஓகேவா. வெதரிங் அப்படின்னா இப்போ க்ளே இஸ் ஸ்ப்ரெட் அண்ட் எக்ஸ்போஸ் டு ஏர் ஃபார் வீக்ஸ் ஓகேவா. க்ளேவை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றி கொஞ்ச நாள் ஊற வைப்பாங்க, ஒரு 2-3 நாள் ஊற வைப்பாங்க. சில க்ளேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அந்த மாதிரி க்ளேவெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற வைப்பாங்க வீக்ஸ் ஓகேவா. பிளண்டிங், அதுக்கப்புறம் அதை நல்லா வாட்டர் ஊற்றி நல்லா அதை ஊற வச்சு அதை நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கால்லெல்லாம் நல்லா மிதித்து நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் டெம்பரிங் ஓகேவா. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை அப்படியே என்ன சொல்கிறது கொஞ்சம் நீடட் த்ரூலி ஓகேவா. அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு எப்படி பண்ணுவோம், நம்ம ஒரு மாவு பூரி சுடுறாங்க அம்மா அப்படின்னா எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சல்லடை வச்சு சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் மாவை தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது இருக்கான்றதை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடி வைப்போம்ல, அதுதான் டெம்பரிங் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா. இது ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் க்ளே. ஒரு க்ளேவை எடுத்து அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஒரு வீக் 2 days 3 days வச்சிருந்து அதுக்கப்புறமா இது பண்ணுறது, இது ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் க்ளே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சூளை போடுற இடத்துலலாம் பிரிக்ஸு செய்கிற இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி பெட்டியாக ஒரு மோல்டு மாதிரி வச்சுருப்பாங்க ஓகேவா. அதுதான் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் மோல்டிங் இருக்குது, ஹேண்ட் மோல்டிங் இருக்குது, மிஷின் மோல்டிங்கும் இருக்கும். நான் சின்ன வயசுலலாம் பார்த்தது ஹேண்ட் மோல்டிங் தான் பார்த்துருக்கேன். மிஷின் மோல்டிங் இருக்குன்றது நான் எப்போ படிக்கும் போது தான் எனக்கு தெரியுது மிஷின் மோல்டிங் அப்படின்றது இருக்குது அப்படின்றது. எங்கள் வீடு பக்கத்துலலாம் இந்த செங்கல் சூளெல்லாம் போடுவாங்க. அங்கே நாங்கள் ஸ்கூல் போகிற வழியிலலாம் பார்த்துட்டு போவோம். ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டியில் அந்த களிமண்ணை எடுத்து நல்லா இது உள்ளே போட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதை அப்படியே அந்த மோல்டு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா எந்த கம்பெனி அதை மேனுஃபேக்சர் பண்ணோ அந்த கம்பெனி அவங்க லோகோ வச்சுருப்பாங்கல்ல, அதை அச்சு மாதிரி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து இது மேலே அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு செங்கல் ரெடி ஆகிடும், அது எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஹேண்ட் மோல்டிங் தான் பார்த்துருக்கேன். மிஷின் மோல்டிங் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஹேண்ட் மோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் மோல்டிங் இருக்குது, டேபிள் மோல்டிங். கிரவுண்டில் வச்சு பண்ணுறது ஓகேவா, தரையிலே வச்சு பண்ணுவாங்க. டேபிள் மோல்டிங்கும் நான் பார்த்தது கிடையாது, டேபிள் மேலெலாம் வச்சு பண்ணுவாங்களாம், அதுவும் எனக்கு தெரில.
மிஷின் மோல்டிங் ஓகேவா, பிளாஸ்டிக் க்ளே மெத்தடு, ட்ரை ப்ரெஸ் மெத்தடுன்னு இருக்குது ஓகேவா. பிளாஸ்டிக் க்ளே அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது, இப்போ இந்த க்ளேலாம் வச்சு பசங்க விளையாடுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் தான் வந்து பிளாஸ்டிக் க்ளே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ட்ரை ப்ரெஸ் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது வந்து மிஷின் மோல்டிங்கில் வரது ஓகேவா. தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையிங். ஃபஸ்ட்டு க்ளேவை ப்ரிப்பேர் பண்ணணும், செகண்ட் வந்து மோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும். இப்போது நியூலி மோல்டட் பிரிக்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், க்ரீன் பிரிக்ஸ் அப்படின்னு ஏன்னா அது காயாமல் இருக்குது, பச்சையாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, ஸோ அது வந்து க்ரீன் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த க்ரீன் பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் இருக்கும். மாய்ஸ்சர் மீன்ஸ் அதான் ஈரப்பதம் இருக்கும், அஃப்கோர்ஸ் இருக்கும்ல. அந்த ஈரப்பதத்தை என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் இந்த மெத்தடு ஓகேவா. ட்ரையிங் ரிமூவ்ஸ் எக்ஸஸ் வாட்டர் டு ப்ரிவென்ட் கிராக்ஸ் டூரிங் பர்னிங் ஓகேவா. அப்போது அந்த அந்த இதுவில் வந்து அந்த பிரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இட் ஹாவ் மாய்ஸ்சர் ஓகேவா, இட் ஹாவ் மாய்ஸ்சர், இன்கேஸ் இட் ஹாவ் மாய்ஸ்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பர்ன் ஆகாது. அந்த சூளையில் போட்டு சூடுபடுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக் விழுந்துடும் ஓகேவா. ஸோ அதுக்காக வந்து அது வந்து அந்த வாட்டரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க, அதுக்காக தான் ட்ரை பண்ணுறது ஓகேவா. இப்போ வந்து பிரிக்ஸ் ஆர் ட்ரை நேச்சுரலி ஓகேவா. இந்த பிரிக்ஸை வந்து நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியலாகவும் ட்ரை பண்ணுவாங்க. நேச்சுரலாக ட்ரை பண்ணுறது அப்படியே காய விட்டுருவாங்க, சூரியன் ஐ மீன் சன் ட்ரையிங்கே இருக்குது ஓகேவா, காய விட்டுருவாங்க, வெட்ட வெளியில் காய விட்டுருவாங்க. அப்படின்னாலாம் ஆர்டிஃபிஷியலி ட்ரை ஓகேவா. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா ட்ரையர்ஸ், பெரிய பெரிய ட்ரையர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளீன் தான் சூழல்னு சொல்லுவோம் ஓகேவா. அது அப்போது ட்ரையிங் டைம் பார்த்தீங்கன்னா 7 to 14 நாள் ஆகுமா அது ட்ரை ஆகிறதுக்கு. ஒரு செங்கல் வந்து ட்ரை ஆகிறதுக்கு 7 to 14 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அண்ட் தென் பர்னிங், இதுதான் பர்னிங் லாஸ்ட்டு ஓகேவா. இந்த பர்னிங் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னல க்ளீன்ஸ் ஓகேவா. இந்த க்ளீன்ஸில் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணுவாங்க. அப்போ அந்த க்ளீன்ஸோடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 900 to 1200 degree Celsius வரைக்கும் சூடாக இருக்கும் ஓகேவா, அந்த சூளை ஓகேவா. இப்போ இதில் போட்டு நம்ம பர்ன் பண்ணி எடுக்கிற அந்த பர்னிங் பிரிக்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், டியூரபிலிட்டியாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 4th ஸ்டேஜ் ஓகேவா. நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், க்ளேவை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் மோல்டு பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் பர்ன் பண்ணணும் ஓகேவா. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ் ஓகேவா. ஓகே, அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட்டாக பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஓகேவா. பிரிக்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் எதுக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்குக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஓகேவா. அதுக்கு தான் இங்கே இப்போ சொல்லியிருக்காங்க பார்ட்டிஷன்ஸ், வால்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்சி அண்டு கமர்ஷியல் பில்டிங்ஸ் ஓகேவா. இந்த பில்டிங்ஸ் ஒர்க்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. பிரிக்ஸ் ஆர் யூஸ்டு இன் ஷாலோ ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஃப்ளிந்த் வால்ஸ் ஓகேவா. இந்த ஃபவுண்டேஷன்ஸ் போடுறதுக்கெல்லாம் ஐ மீன் ஃபவுண்டேஷன்ஸ் மீன் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே சொல்லுவோம், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. கன்ஸ்ட்ரக்ட் ஆர்ச்சு, அதுக்கப்புறம் கார்னிசிஸ் அண்ட் அதர் ஆர்கிடெக்சர் டீட்டெயில்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்விம்மிங் பூல்ஸ் யூஸ் பண்ண எல்லாமே எனிதிங் எல்லாம் இது பண்ணுறதுக்குமே வந்து பிரிக்ஸ் யூஸ் ஆகும் ஓகேவா. எஸ்பெஷலி ஃபயர் பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா சிம்னி, ஃபயர் பிளேசஸ்ஸு, ஃபர்னஸஸ்ஸு இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஓகேவா. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்தோம் அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்தோம் ஓகேவா. என்னோடய வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. உங்களுக்கு எந்த இடத்துல புரியலையோ அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவில் நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகேவா. ஓகே, ஹாவ் எ நைஸ் டே, தேங்க்யூ.